சுத்தி ஃபவுண்டேஷன் அதுவும் இருக்காரு. நிறைய விஷயங்கள் புஸ்தகத்தினுடைய ரிவ்யூ அவ்வளவு அழகா பண்ணுவாரு. அவர் சென்னையில இருக்காரு. அவரே நல்லா ஜோராக வைக்காது. எப்பவுமே பாசிட்டிவா ஆரம்பிக்கும், கொஞ்சம் நெகட்டிவா ஆரம்பிக்கலாம்னு பாக்குறோம். கவன சிதறல் தான் அதாவது இன்றைய சமூக ஊடகங்கள் தருவது கவன சிதறல் அப்படிங்கிற அடியிலிருந்து பேசுறதுக்கு ஸ்ரீவித்யா பரம அன்போடு அமியோர் அனைவரையும் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய தலைப்பு என்ன? கவன சிதறல். கவனம் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பாக்குறோம். ஒரு செயல் செய்யறோம், நம்ம போறோம், நம்ம வரோம், வட்டி ஓட்டுறோம், எல்லாமே கவனம். கவன சிதறல் அப்படிங்கும் போது குறிப்பா இன்றைய தலைமுறையினருடைய போக்கு எடுத்தோம்னா, ஒரு செல்போன் இருக்கிறோம், 10 நிமிஷம் அப்படிமோ கவனம் சிதறி அந்த செல்போன் சார்ஜ் இறங்குற வரைக்கும் என்று தன்னுடைய வேலைகளை மற்றற்ற மகிழ்ச்சி அறாமல் தன்னுடைய சொந்த வேலையை சிதறுகின்றனர். இந்த கவன சிதறல் காரணமாக இன்றைய பள்ளி மாணவர்களுடைய இலை பார்த்தீர்களானால், குறிப்பாக ஒரு மாணவன் கிராமத்திலிருந்து வருகிறார் என்றால் அவனுடைய படிப்பின் நிலை இந்த செல்போனின் விளைவாக பின்னாளில் பாதிக்கப்படுகிறார். இன்று எத்தனையோ நவீன ஊடகங்கள் நம் கண்முன்னே இருக்கு. இணையம் வைரலாகி இருக்கு. அதுல இன்ஸ்டா இருக்கு, பேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, டிக்டாக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாமே நன்மை பயக்குதா அப்படின்னு பார்த்தா நன்மையோட தீமைகள் அதிகமாக இருக்கு. குறிப்பா இன்றைய சூழ்நிலைகள்ல இன்றைய பொழுதுபோக்குக்காக பயன்படக்கூடிய வகைகளை இன்றைய இன்ஸ்டாகிராம் பலம் வருகின்றன. ஆடிகளின் கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை இது இன்றைக்கு கொடுத்துள்ளது. கவன சிதறல்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கு. எங்கோ ஒரு காலத்தில் என்றால் ஒரு தலைமுறையை இன்று ஒவ்வொரு பள்ளி மாணவரிடையும் ஒவ்வொரு பெற்றோரிடையும் இன்று கவன சிதறலாக மாறி கொண்டுள்ளன. ஒரு டிவி பார்த்தா குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்ட போயிடுது. டிவி இல்ல, பாட்டு இல்ல அப்படின்னா அந்த குழந்தைங்க சாப்பிடறதே கிடையாது. இந்த வீட்டுல இந்த பாட்டு போடலைன்னா அந்த குழந்தை சாப்பிடாது. அந்த குழந்தைய எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அவன் கையில ஒரு செல்போன் கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தைய இந்த இணையத்தோட வைரல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இன்றைய திருச்சி மாவட்டத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்பா அம்மா தன்னுடைய இருசக்கர வாகனத்துல பயணிச்சிருக்காங்க. குழந்தைக்கு கையடக்க போன் கையில கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை பாத்துக்கிட்டே வந்திருக்கு. இந்த அப்பா அம்மாவும் வண்டி ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு இடத்துல சடன் ஸ்பீட் பிரேக். அந்த குழந்தை பார்த்த இடத்துல அந்த ஸ்பீட் பிரேக்னால அந்த போன் விழுத்திருக்கு. அந்த குழந்தை பிடிக்க போச்சு. அந்த குழந்தையோட ஒரு நிமிஷம் சிதறல் அந்த குழந்தையோட உயிர் பலியா போயிடுச்சு. ஒரே ஒரு செகண்ட் சிதறல் தான் அந்த குழந்தையோட உயிர் பூசலாக்கப்பட்டது. அந்த குழந்தை இன்னைக்கு கிடையாது. உலகம் எல்லாம் உங்களை பாக்குது. உலகத்துக்கெல்லாம் நீங்க இருந்த இடத்துல இருந்தே உங்களை கட்டி கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாரு. அவன் படிக்கிறதோட மோனோகிராஃப் மறந்தே போயிடறான். குறிப்பா நான் ஒரு பிளஸ் 2 எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், இன்னைக்கு மாணவர்களுக்கு நீங்க என்னதான் பள்ளிக்கூடத்துல உட்காந்து நான் எடுக்காத படின்னு சொன்னா கூட ஒரு மனப்பாட பகுதி இன்று மனப்பாடம் இல்லாத அளவு மூளை மழுக்கலாக்கப்பட்டது இந்த நவீன செல்போனால. அவனுடைய கவனம் சிதறப்பட்டது. அன்னைக்கு கால்குலேட்டரே வேண்டாம். அன்னைக்கு கால் வாய்ப்பாடு, அரை வாய்ப்பாடு, முக்கால் வாய்ப்பாடு இருந்தது. இன்று யார்கிட்ட கேட்டாலும் இதை தட்டினாதான் இன்னைக்கு அவங்களால சொல்ல முடியும். 6-2 எவ்வளவு கேளு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. காரணம் இந்த கவன சிதறல். இன்று எங்கோ பறக்கக்கூடிய எங்கோ நடக்கக்கூடிய உலக நிகழ்ச்சிகள் என்னுடைய கைத்தளத்துல நான் கத்துக்கணும்னு ஆவல் இருந்தா கத்துக்கலாம். ஆனா இது அத்தனையும் அதிமுகமாக எனக்கு கொடுக்கப்படுவதால் என்னுடைய கவனமானது இன்று சிதறடிக்கப்பட்டது. ஒரு பட்டை எவ்வளவு தூரம் பறக்குதுன்னு பாக்குற முடியும், அதோட பால் எங்க இருக்குன்னே கண்டுக்கிறது இல்ல. இந்த இணையமும் அப்படிதான். இன்னைக்கு நவீன உபகரணங்கள் மக்களுடைய தேவைகளை பறைசாற்றுவதோட மக்களுடைய கவனங்களை திசை திருப்புகின்றன. குறிப்பா ரத்தன் டாட்டா சொல்லியிருக்காரு, 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் தரான், அந்த பொருளை நீ 700 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீ 700 ரூபாய்க்கு கொடுத்து வாங்காது. அது உன்னுடைய கவன சிதறல். 300 ரூபாய் உனக்கு நஷ்டம். ஆனா நீ அந்த 300 ரூபாவை யோசிக்கிறது கிடையாது. அவனுக்கு 700 ரூபாய் லாபம் அப்படின்னு ரத்தன் டாட்டா சொல்லிட்டாரு. ஒரு கவன சிதறல். போய்கிட்டே இருக்கும். ஒரு பிளக்ஸ் பேனர் பாக்குறோம், பார்த்துட்டு எங்கேயோ போகக்கூடிய வழியை தடுமாறி பிடிட்டு ரிவர்ஸ்ல வர வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆடி தள்ளுபடி, தை திருவிழா, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்த நிலவுல ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம், ஒரு புடவை வாங்கினா ஒரு பக்கெட் இலவசம், ஒரு டிவி வாங்கினால் ஒரு பீரோ இலவசம். இந்த இலவசங்கள் மக்களை சலவை பண்ணிருக்குன்னு கவன சிதறலை விட்டது. எந்த இடத்துல போய் நம்ம ஒரு பொருள் பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா, நமக்கு இது வாங்கினா இது இன்னைக்கு வருமா, இது இருந்தாதான் நம்மளுடைய மனநிலைக்கு நாம் முற்றிலும் தளரிக்க முடியும். குறிப்பாக கவன சிதறல் என்பது பல வியாதிகளை உற்பத்தி பண்ணுது.
இன்னைக்கு போன் பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம கண்ணாடி போடுறோம். முன்னாடி காலத்துல எல்லாம் கண்ணாடி அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது. இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன், ஒரு மனிதன் நார்மலமாக 18 மணி நேரங்களை ஸ்கிரீன்ல என்னைக்கு பாக்குறானோ அவனுடைய பார்வை இழப்பு 6 வருடங்களை காட்டிலும் 3 மடங்கு அதிகரிக்கிறதா இன்றைக்கு ஆய்வு சொல்லிருட்டும். அதனால் கவனம் என்பது கவனமாக இருப்பதை விட கவன சிதறல்கள் கையாள்வதற்கான ஒரு வாய்ப்பாடு. இப்ப இவர் ஆக அப்படின்னாரு, இது எனக்கு கவனமா எடுத்துக்கலாம், ஆனா அது என்னுடைய கவன சிதறலுக்கு வழிவகுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்ல விடாமல் இந்த ஆக அப்படிங்கிற வார்த்தை என்னுடைய கவன சிதறல்களை அதிகரிக்கிறது. இது போலதான் வாழ்க்கையில் கவன சிதறல்கள் எங்க எப்பொழுது எந்த விதமாக அது மனிதனாகவும் வரலாம், மனிதன் கட்டுப்பிடிச்சவற்றை இயந்திரமாகவும் வரலாம். ஆதலால் ஒரு கவன சிதறல் உற்பத்தி ஆகுவதற்கும் அதை நான் கொண்டு செல்வதற்கும் இன்றைய தலைமுறையினருக்கு மிக முக்கிய வாய்ப்பு. இந்த இணையம் என்றென்றும் அழிக்க முடியாத கவன சிதறல்களை என்று என் அணியின் சார்பாக பதிவு பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இது வாய்ப்பு தான் அப்படின்னு பேசுறதுக்கு துடிப்போட காத்து இருக்கிறாங்க சுஜாதா. வாங்க சுஜாதா. வாழ்க வைக்கம், வாழ்க வைக்கம், வாழ்வருடன் சிந்தையை அடக்கியே சும்பாதினிக்கு திரடிய செய்த குருதே அந்த நிலை தனலறிவு தசிவித்திருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பிறவிகளிலே இறுதி பயனாகிய சந்ததமா எனை மறவா சார்ந்த வாழ்வழைத்தோ என் சந்தோஷ செய்திக்கு என்னோட குரு எனக்கு வணங்கிட்டு முதற்குறையாக பட்டிமன்ற பேச வாய்ப்பு கொடுத்த நற்குணதை தீக்கும். இப்போ வாய்ப்பா சிதறலான்னும் போது வாய்ப்பை தேடி நான் வந்திருக்கேன். ஸோ வாய்ப்பை பற்றி பேசலாம். சமூக ஊடகங்கள் எப்பயுமே வாய்ப்பு தான். ரொம்ப அழகாக அவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. ஸ்ரீவித்யாண்ணா, குழந்தைக்கு மொபைல் கொடுத்தது யாரு? மொபைல் யாரு கொடுத்தா? அவங்க பேரண்ட்ஸ் தான். அந்த குழந்தைக்கு மொபைல் கற்றுக் கொடுத்தது யாரு? பேரண்ட்ஸ் தான். இப்போ நம்ம இந்த மொபைல் அது சோஷியல் மீடியா த்ரோகோ இந்த மொபைல்னால இந்த ஆக்சிடென்ட் நடக்க பேரண்ட்ஸால தான் நடக்குது. பேரண்ட்ஸுக்கு என்னது? கவனச்சிதறல். ஸோ பேரண்ட்ஸ் தான் இங்க மெயின் பாயிண்டா இருக்காங்க. இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்தது பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஏன்னா குழந்தை நம்ம சொல்ற கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும், குழந்தைக்கு கிடையாது. ஸோ கவனச்சிதறல்ன்றது இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்றது பேரண்ட்ஸுக்கு தானே தவிர அந்த சோசியல் மீடியான்ற ஒரு மொபைல்னால கிடையாது. ஓகே, இப்போ ரெண்டாவது இப்போ இந்த சோஷியல் மீடியா ஒரு நமக்கு ஒரு பெரிய டூலா அமைஞ்சிருக்கு. வித்தவுட் சோஷியல் மீடியா, இந்த சோஷியல் மீடியா இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம கனெக்ட் ஆகி இருக்க மாட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜூம் மீட் போல்டர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மந்த்லி எல்லாரும் பேசி அதுக்கப்புறம் தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்கோம். இதுக்கு மெயின் காரணம் சோஷியல் மீடியா தான். இந்த காலகட்டத்தில் எப்படிதான் இவங்கெல்லாம் வேணா டாபிக்காக பாவம், அவங்களால வேற வழி இல்லை, போய் சொல்லி தான் ஆகணுமே தவிர இந்த வாய்ப்பு பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா. ஏன்னா ஒரு வைஃபை கனெக்ஷன் இல்லை, ஒரு நெட்வொர்க் இல்லைன்னா இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையில் இந்த கேமரா மைக் எவ்ரிதிங் அந்த ஃபுட்லேருந்து நம்ம யாருக்காக கால் பண்ணுறோம், இந்த மொபைல் எடுத்து போட் பண்ணுறோம். வித்தவுட் மொபைல் நம்ம இங்கே யாரையும் கன்வே பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம ஒரு சும்மா ஆட தெரியாதவனுக்கு மேடை போனன்ற மாதிரி இதை பற்றின சோஷியல் மீடியா பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால சும்மா சொல்லிட்டு போகலாமே தவிர இன்னைக்கு வாஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மெயின் ரீசன் ஆணித்தனமாக சொல்கிறேன், இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு டூல் தான். நம்மளை இன்னைக்கு எமோஷ்னலி கனெக்ட் ஆகிறதுக்கு நாட் ஓன்லி இன்னைக்கு எல்லாருமே ஒரு அப்ராட் மூமெண்ட்ல ஃபாரின்ல போய் படிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க குழந்தைங்க, போயிடுறாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த வேரியபிள்ஸ் தான். ஏன்னா டைரக்டா போய் நம்ம பார்க்க முடியாது அந்த குழந்தைங்களை. டெய்லி மெசேஜ், டெய்லி பரவாயில்ல சேஃபா இருக்காங்க அப்படின்ற ஒரு மன ஆறுதல். எமோஷ்னலி மெயினாக எமோஷ்னலி கனெக்ட் ஆகிருந்தது பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அண்ட் கோமதி அம்மா ஆப்போசிட் டீம்ல இருக்காங்க. ஒரு ஒன் மந்த் பிஃபோர் என்ன ஃபிளாஷ் நியூஸே நமக்கு என்னன்னாக்கா அந்த வார் தான். அவங்க பையன் துபாயில் ஐடி ஃபீல்டை ஒர்க் பண்ணுறாங்க. வார் அமெரிக்காவுக்கும் துபாய்க்கும் வார். ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, என் பையன்கிட்ட 5 நாளாக ஃபோன் வரல,
பயமா இருக்குடி, நான் ஓம் சக்திக்கு கோயிலுக்கு வந்து ப்ரே பண்ணி நான் வந்து தீக்கா கட்சி அவங்களே அறியாம ஒரு மெசேஜ் வரல அப்படின்னு உடனே பயத்து போய் பேசாமாவா என்கிட்ட ஃபீல் பண்ணி அழுதாங்க. அம்மா கவலைப்படாதீங்க, சேஃபா தான் இருக்காங்க. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ரெக்கவர் ஆகுறாங்க. ரீசன் என்ன? மெசேஜ், அம்மா ஐ எம் சேஃப். எங்கேருந்து? ஊர்லேருந்து ஃப்ளைட் குட்ஸ் வராங்க. ஒன்லி த மெசேஜ். ஸோ இன்னைக்கு எவ்வளோ எமோஷ்னலி அந்த பாடியில் வந்து நம்மளை வந்து பீஸா வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்த சோஷியல் மீடியா. ஆனால் நம்ம வந்து புக்ஸில் வந்து நல்ல புக்ஸ் கெட்ட புக்ஸ் இருக்கும். நம்ம கண்ணோட்டத்துக்கு என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்ப்போம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு பேரண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் யாருமே மொபைல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் குழந்தைங்கள மொபைல் எடுக்காதீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்காமல் இருக்கணும். எதுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு பாடமாக இருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரு இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குணத்தை உருவாகுது அப்படின்னா அதுக்கு எப்படி தெரியும்? ஃபோன் எப்படி தெரியும்? ஓகேவா? அது கவன சிதறல் கிடையாது. ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கவன சிதறல் இருந்தாக்கா அந்த குடும்பம் வந்து விடப்படுமே தவிர இந்த சோசியல் மீடியாவாலேயோ மொபைலாலேயோ சிதறல் வராது. அப்ப இந்த யாருக்கெல்லாம் வந்து இந்த வாய்ப்பு பத்தி தெரியலையோ அவங்க ரொம்ப கஷ்டம் தான் லைஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு எதிரடியில் உட்காந்துக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு டாபிக்கை பேசிட்டு என்ன பண்ண போறாங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல யூஸ் பண்ண மாட்டாங்க, டாக்ஸிக்கு கால் பண்ண மாட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே போவாங்க. நம்மளாம் இன்னைக்கு போயிடுவோம், அவங்க இன்னும் 2 நாள் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சு போயிட்டு எமோஷ்னலி கனெக்ஷன்றதுனால யார் இருப்பாங்க? ஃபோன் இல்லாம யார்கிட்ட பேச முடியும்? 4 நாள் கழிச்சு போயிட்டு ஒரு செவத்துக்கிட்ட தான் பேச முடியும். இந்த மாதிரி நிலையில இருக்கும்போது பரிதாபமா பாக்குறாங்க. 1 பேரையும் வேற வழி இல்லை, வந்து இங்க போய் தான் சொல்ல போறாங்க. இருந்தாலும் அவங்களுக்காக வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டீம் இருக்காங்கன்றதுக்காக நம்ம வந்து அவங்களையும் வேற வழி இல்லைன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த கௌரவம் என்ன இருக்குன்னா அழகாக பேசுறாங்க. இல்லை அந்த அடுத்தவங்க கேரளாக யூஸ் பண்ணாங்க. இவங்க பேசுற எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நிதானம். அதாவது பெற்றோரா இருந்தா கூட நீ ஒரு முட்டாள் அப்படின்னு அழுத்தமா சொல்லாம நீ ஒரு முட்டாள் ரொம்ப சாஃப்டா சொன்னாங்க. உங்களை சொல்லல, அந்த வகையில ரொம்ப ஆணித்தரமா சில விஷயங்களை சொன்னாங்க. அவங்களோட வாய்ஸ் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பெசகி இருந்தா தூக்கம் வரும், அந்த மாதிரி ஒரு இது இருந்தாலும் ரொம்ப நிதானமா கரெக்டா பேசினாங்க. இல்ல ஆக்சுவலா வாய்ப்புன்னு சொன்னதே நான் கடைசியா சொல்றேன். ஏன்னா இவங்க எல்லாம் பேசட்டும், அதுக்கப்புறம் இவங்க என்ன பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணாங்களோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ கவன சிதறல் அப்படின்னு சொல்றதுக்கு டாக்டர் ஜெயகரன் வாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ். தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் உலக வணக்கம். நன்றி. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உடைய நடுவரையா அவர்களே, அவையில் வீச்சுக்கும் ஆக்கள் பெருமக்களே, என் நற்குணரி சொத்தங்களே, அனைவருக்கும் நெஞ்சம் கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி என்னுடைய பட்டிமன்ற உரைக்குள் போவதற்கு முன்பு முதல்ல தலைப்பே புரியாம வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நீங்க செல்போன் நல்லதா கெட்டதான்னு யாருமே கேட்கல. அந்த அம்மா நீங்க கால் பண்ண மாட்டீங்களா, போன் பண்ணி பேச மாட்டீங்களா, ரயில்வே ஸ்டேஷன் ஒரு போன் பண்ணி டாக்ஸி வர, இங்க தலைப்பு அது இல்ல. சமூக ஊடகங்கள் கவன சிதறலா வாய்ப்பா? இங்க பேச்சு சமூக ஊடகங்களோட நிறுத்திக்கணும். கால் பண்றதுன்றது அத்தியாவசியம், இங்க மொபைல் போனை பத்தி கேட்கல. அதே மாதிரி சமூக ஊடகங்கள் வரமா சாபமாவும் இங்க கேட்கல. கவன சிதறலா வாய்ப்பா? இவ்வளவுதான் கேள்வி. எங்களுடைய அணி வந்து கவன சிதறல்னு பேசுறதுக்கு நாங்க வந்திருக்கோம். எவ்வளவு விஷயங்கள் அந்த அம்மா சொன்னாங்க, எவ்வளவு கவன சிதறலோட இருந்திருக்காங்க பாருங்க. அமெரிக்காவுக்கும் துபாய்க்கும் சண்டையா? யாருக்கு யாருக்குங்க சண்டை? யாருக்கு யாருக்கும் உண்மையா சண்டை சொல்லுங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை, அது ஜோடி வந்து சேர்ந்தது அமெரிக்காவும் ஈரானும். இங்க துபாய் எங்க வந்தது? துபாயில சண்டாடுறாங்க, கூட கவன சிதறலோடு இருக்காங்க. இதுக்கு பேர் தாங்க நுனிப்புல் மேயர். இந்த நுனிப்புல் மேய கூடாதுங்க. நாங்க ஆழ்ந்து படிக்கணும்னு நாங்க சொல்றோம். இந்த நுனிப்புல் ஏன் தெரியுங்களா நாங்க அந்த வருத்தப்படுறோம்? நாங்க இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பார்த்துதான் நான் பயந்து போய், நான் ஆக்சுவலா ரொம்ப பாசிட்டிவா பேசுற ஆளு. இன்னைக்கு நான் ஏன் நெகட்டிவான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தேன்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்னை இங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கு. ரொம்ப பயத்தோட வந்து ஜென்சி மேல மிகப்பெரிய அன்போட அக்கறையோட வந்து நாங்க இங்க பேசிட்டு இருக்கிறோம். தன்னுடைய தலைவர்களை சமூக ஊடகங்களை தேடிட்டு இருக்காங்க.
சமூக ஊடகங்களை தேடுற இடமா அது தலைவர். அது தலைவர்ன்றது எப்பேற்பட்ட தலைவராக இருக்க வேண்டும். தன்னுடைய பாதங்கள் மண்ணிலேயே படலங்க, அவர் தலைவரா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இதனுடைய விளைவுகள் எங்க போய் முடிய போகுதுன்ற பயத்துலதான் நாங்கெல்லாம் பேச வந்திருக்கோம். இப்ப திருச்சியில வேற இந்த நம்மளுடைய மீட்டிங் நடக்குது. திருச்சி கிழக்குல வேற இடைத்தேர்தல் வரப்போதான். அதுல வேற ஒருத்தங்க வந்து நிக்க போறாங்க வேற கேள்விப்படுறோம். ரெண்டு விஷயம் சொல்றது திருச்சி சம்பந்தமாவே. காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பும் போது திருச்சிக்கு TRIன்னு நான் டைப் படிக்கிறேன். திருச்சின்னு தானே வரணும், திருச்சான்னு வருது நடுவரையா. இது எங்க போய் நான் சொல்றது? நான் திருச்சிக்கு வழி கேட்டா அது திருச்சாக்கு வீட்டுக்கு வழி சொல்றது. அது அந்த பயத்தோதான் நான் பேசவே வந்திருக்கேன். இந்த எலெக்ஷன்ல மட்டும் அந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னா திருச்சிராப்பள்ளின்னு மாத்த போறாங்க. இதுதான் நடக்க போகுது. சரி, இந்த பயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மருத்துவர்கள் 30 வயசு நிரம்பிய மருத்துவர்கள் கிட்ட நான் 2 கேள்வி கேட்கிறேன். ஒரு 4 போட்டோவை காட்டி இவங்க யாருன்னு கேட்கிறேன். அந்த 4 பேர் யார் இந்த பெரியவங்க, யார் இந்த தாத்தான்னு கேக்குறாங்க. வேற யாரும் 4 பேரை காட்டி நான் கேட்கிறேன். சுந்தரரு, அப்பரு, மாணிக்க வாசகர் அவங்கள தெரியல. சரி, இன்னொருத்தர் ஆன்மீக அதை காரணத்தோடு விட்டு வச்சிருக்கேன். ஆன்மீக புரட்சி பண்ண ஒருத்தரை பத்தி காட்டி கேக்குறேன். யாருமா இவருன்னு? யாருன்னு உங்களுக்கு ஒரு % கூட ஐடியா இல்லைங்க. சரி, இதெல்லாம் பரவாயில்ல. சரி, இவங்களுக்கு ஆன்மீகம் தான் தெரியல, ஒரு அரசியல் நாசி தெரியுதா, போராட்டக்காரர்கள் புரட்சியாளர்கள் தெரியுறாங்கன்னு பாக்கலாம். ஒரு போட்டோவை வடிவேலு சொல்ற, இது பாரதியா பாரதிதாசனா, யார் இவரு? யாருங்க? மேதகு பிரபாகரனை கூட தெரியல. அப்போ எந்த அளவுக்கு அறிவும் ஞானமும் இருந்தால் இவங்க எலெக்ஷன்ல போய் ஓட்டு போட முடியும்? யோசிக்கங்க, நுனிப்புள் எவ்வளவு பேஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது நிறைய விஷயங்கள். ஒரு மருத்துவர்கிட்ட இப்பதான் வந்து 1 மாசம் தான் ஆகுது, மயிலாடுதுறையில இருந்து வந்து சேர்த்து இருக்கிறாங்க. ஒரு பண் மருத்துவர் என்கிட்ட வேலைக்கு 30 வயசு ஆகுது, 2 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. அந்த அம்மா வந்து இன்னைக்கு லேட்டா வந்துட்டாங்க. ஏமா எவ்வளவு லேட்டுன்னு கேக்குறேன். எந்த ரீசன் சொல்லியிருந்தாலும் வரும். சார் கேஸ் தீர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. நடுவரையா, கேஸ் தீர்ந்துருச்சுன்றாங்க. ஏமா கேஸ் தீர்ந்ததுக்கும் லேட்டா வந்தது என்னமா சம்பந்தம் கேக்குறேன். இல்ல டாக்டர் சார், எனக்கு அந்த கேஸ் கனெக்ஷன் மாத்தி கொடுக்க தெரியாதுன்றாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, காஞ்சிபுரத்துக்கு இப்பதான் வந்து கேஸ் கனெக்ஷன் மாத்த தெரியல. உங்களுடைய மொபைல் வாய்ப்பா குவிக்குதுல, எப்படி கேஸ் கனெக்ஷன் மாத்துறதுன்னு கத்துக்க வேண்டியது. அவங்க கத்துக்கணும்னு ஓபன் பண்றாங்க. அதுக்காட்டி என்ன இன்ஸ்டாகிராம்ல இந்த துணி வாங்கலாம், அந்த துணி வாங்கலாம், போஸ்ட் கவன சிதறலோடயே இருக்கிறாங்க. அடுத்தது, என்னுடைய கிளினிக்ல வேலை ஐயா, நான் எல்லாமே ரியல் இன்சிடென்டா சொல்றேன், எதுவும் நான் படிச்சதெல்லாம் சொல்றேன், எல்லாம் உண்மையான இன்சிடென்ட். கிளினிக்ல 7 வருஷமா வேலை செய்யறாங்க அவர்களே. என்னுடைய கிளினிக்ல ஒரு பொண்ணு, அவங்களுடைய அக்காவை வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. என்னடா விஷயம்னு கேட்டா, லோன் கடன் வாங்கிருக்காங்க. என்னடா அவங்களுக்கு வயசே ஒரு 26 வயசு தான், அவங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுத்தா நம்மதான் லோன் வாங்க லோனான்னு அலட்சமே. விரல் நுடியில லோனா இப்பெல்லாம் எந்த கேள்வியும் கேட்கறது கிடையாது. ஒரு பட்டன், ஒரு ஆதார் கார்டு கொடுத்தோன்னே லோனு. அந்த அம்மா லோனை வாங்கி அதுக்கான வட்டி விகிதம் புரிஞ்சு வாங்குங்கன்னு சொல்றேன். விரல் நுனியில இருக்கிறது தப்பு இல்ல. வருஷத்துக்கு 36%, 3% என்னன்னு கூட தெரியல. இஷ்டத்துக்கு லோன் வாங்கி 7 வருஷம் கடன் வாங்கி இதை அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம கல்யாணம் 6 மாசத்துல தற்கொலைக்கு போயிருக்காங்க. பூசை வீடு தொட்டி அம்சா கடற்கரை வீட்டாண்ட வந்து நிக்கிறா, போய் உங்க அப்பா அம்மாட்ட வாங்கிட்டு வா காசு. இது என்னுடைய கிளினிக்ல என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். இது மாதிரி எல்லாம் நிஜ இன்சிடென்டா சொல்றதுக்காட்டியும் ஒரு பஞ்சிடையில அதிகமா ஸ்க்ரோல் பண்ற ஆம்பளையும் அதிகமா ஃபில்டர் போட்டு எடுத்த போட்டோ ஸ்டேட்டஸ வைக்கிற நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க. அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா நடந்தாங்க. ஆக வந்துட்டீங்களா? ராணிபேட்டை ஒரு உண்மையான இன்சிடென்ட் சொல்லி நான் ஒழிக்க நினைக்கிறேங்க. ஒரு மருத்துவருடைய பையன் +2 படிக்கிறான். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம பார்த்து பயப்படுறான். தன்னால நல்லா எழுத முடியாத பயம் ஏக்கத்துல வந்து செத்துலாம் ஒரு வாட்டி தாங்க யோசிக்கிறான். சரின்னு சொல்லி யூடியூப்ல போயிட்டு எப்படி சாவுது, தற்கொலை பண்ணிக்கொள்வது எப்படின்னு பாக்குறான். ஒரு வாட்டி தெரியாம பாத்துட்டான். அப்புறம் அந்த மனசு வந்து வெளியில வந்துட்டான். திருப்பி அவன் யூடியூப் ஓபன் பண்ணும்போதுலாம் தற்கொலை பண்ணுவது எப்படின்னு அவனை காட்டி அந்த மனசு வந்து மாறினவன அதுக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்து, தூக்கு போட்டு தொங்குவது எப்படின்றதையும் அவனுக்கு சொல்லி கொடுத்து, அந்த கையில எங்க விக்குது, அதை எப்படி வாங்கணும், அந்த நாட்டு வந்துங்க அவ்வளவு ப்ரொஃபஷனல் நாட்டாங்க. நமக்கெல்லாம் போட தெரியாது. அவ்வளவு ப்ரொஃபஷனலா அந்த யூடியூபை பார்த்து கத்துன்னு 17 வயசு பையன் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இறந்து போயிட்டான். ஒரு பல் மருத்துவருடைய பையங்க, ஒரே பையன் இறந்து போயிட்டான். இதுக்கு காரணம் வந்து இந்த கவன சிதறலான இருக்கிற இந்த செல்போன்ல இருக்கிற அந்த சமூக ஊடகங்கள் தாங்க. சோ அதனால வாய்ப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல. இவங்க அந்த 4 பேரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. 96 பேருக்கு கெட்டதுன்றத அவங்க வார்த்தையை பார்த்துட்டாங்க. வாய்ப்பு ஒரு தலைவர் நச்சுக்குறி ஒளிபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவன சிதறல்ன்றது எல்லாத்துலயும் இருக்கு. ஒண்ணு. 2வது,
நீங்க சோஷியல் மீடியா அப்படின்னு பாக்குறதே வெறும் மொபைல் டிவி இதை மட்டும் பார்க்காதீங்க. இதையும் தாண்டி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் மனசுல வச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நாராயணன் சார் வராரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார், வாய்ப்பு தான் சார் அப்படின்னு பேசுறதுக்கு வராரு. நிறைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸோட வராரு. இருக்கிறவங்க எல்லாரும் மனசை தொட்டு சொல்லுங்க. சோசியல் மீடியா மூலமா நம்ம இணைஞ்சோமா, கவனச்சிதறல் வழியா இணைஞ்சோமா, எதுக்கு கை சொல்லுங்க நடுவருக்கு தெரியும். எல்லாமே நம்ம சோசியல் மீடியா மூலமா வந்தேன். அருணகிரிதான் வாவகிரிய விவேகானந்தம் தான் யாரும் முடியாது. எல்லாருக்கும் எதை ஒரு ஜூம் மீட்டிங் மூலமா இறங்கும். இன்னைக்கு அது ஒரு குடும்பமா மாறி இது எங்க கவனித்தது. நீங்க வேண்டாத பேர் ஒரு நடிகை பேர் அதை பார்த்தா நீங்க திருச்சாலே திருச்சாதான் வருவாங்க. ஓகேங்களா? உங்க கவனம் நீங்க தான் உங்க தலைப்பே அழுத்தி சொல்லி எடுக்கிறாரு வெளியில ஒரு அழுத்தி ஒரு ஒரு நல்ல ஒரு கெட்டவரை அவங்க காசு முடியுமான்னு கேட்கும்போது தர்மர் சொல்றாரு, யாருமே நல்ல கெட்டவராகவே இல்லை, எல்லாரும் நல்லவர். இதே மாற்றி கேட்கிறாரு துருவர்கிட்ட, யாராவது ஒரு நல்லவனை காமின்னு சொல்றாங்க, இல்ல எல்லாருமே கெட்டவன் சொல்றாங்க. அப்போ நம்ம பார்வை சோசியல் மீடியால எத்தனை வகையான பலன்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஒண்ணு படிப்பு. இன்னைக்கு எஜுகேஷன் எடுத்துட்டா ஒரு கஷ்டமான படிப்பு. இன்னைக்கு நீட் இருக்கலாம், அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட், MBBS, இதுக்கெல்லாம் தேவையான புக்கு கொட்டி கிடைக்குது சமூக ஊடகங்கிட்ட. அந்த சமூக ஊடகங்களை போய் தேடும் போது அவருக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்க நல்லதே பாருங்க. நீங்க பாக்குறது எல்லாம் திரிசா இந்த நடிகர் அதை பார்த்துதான் இன்னைக்கு ஆட்சியே மாறி இருக்கு. சோசியல் மீடியா பார்க்காம உங்க கவனம் சென்றதுனாலதான் இன்னைக்கு ஆட்சி மாற்றுறாங்க. நல்ல ஆட்சி வர வேண்டியது உங்க கவனம் சிதற. உங்களை மாதிரி நிறைய இருக்கிறாங்கன்னு தெரியுது. 34% கவனம் சிதறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு மாற்றி அமைந்திருக்கு. ஆனா மீதி 65 பேர் கரெக்டா இருக்கிறாங்க. அதனால மீட்டு நான் என்ன சொல்றேன்னா, சோசியல் மீடியா நம்மளோட நல்லதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு காலையில நமக்கு ஒரு செமினார் மாதிரி கிளாஸ் எடுத்தாங்க. சார், நம்ம வேலை வாய்ப்பு எதனா யோசிக்கிறோம். ஒன்று பையன் படிச்சா டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும், இந்த மாதிரி தான் பார்க்கலாம். அதையும் தாண்டி அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மேல சம்பாதிக்க முடியும்னு இன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த இது தெரியும்? அதனால நமக்கு நான் என்ன சொல்ல வரவேன்னா, இந்த சோசியல் மீடியாவை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்ல, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணணும்? மினிமம் ஒரு சின்ன கடையா இருந்தா கூட 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ப்ரொவிஷன் கை. இன்னைக்கு நீங்க ஒரு சோசியல் மீடியால வெறுமனா உங்க லோகோ, என்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன ரேட்டுன்னு நீங்க ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போட்டா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்க. அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு ஆர்டர் வச்சு பிரிண்ட் கொடுக்குறீங்க. இதுக்கு ஒரு லென்த்து கிடையாது, ஒரு எம்ப்ளாயி கிடையாது. இந்த காஸ்டெல்லாம் கம்மி பண்ணி நீங்க பொருளை ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, கன்சியூமருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிதான் சோசியல் மீடியால எவ்வளவோ வசதிகள் இருக்கு. இதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற டாக்டர் இருக்கட்டும் சோசியல் மீடியா மூலமா தான் இன்னைக்கு பண்றாரு. அவர் ஒரு மொபைல் அனுப்ப சொன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கையால எழுதி அனுப்புவாங்க. ஆனா அவர் எழுதி அனுப்பினது இருந்து யூடியூப் போட்டு அனுப்புறாரு. அப்ப என்ன, அப்ப நீங்க அந்த சோசியல் மீடியாவை எதுக்கு யூஸ் பண்றீங்க? கவர்னன்ஸ் யூஸ் பண்றீங்க, வாய்ப்புக்கு யூஸ் பண்றீங்க. அப்போ உங்க மனசார சொல்லுங்க, இது வாய்ப்பா தான் இருக்கு சோசியல் மீடியா. நீங்க எல்லாரும் அந்த வாய்ப்பாக யூஸ் பண்ணுங்க. என்னைக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஒரு விமானம் எடுத்தா விபத்துன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது. ஆனா அதை மீறி எடுக்க போறேன் எதா ஆயிருமோ அது ஆயிரும். அதனால நீங்க கவனிச்சது அதுக்கு போகாது. நல்லபடியா நம்ம இங்க சேர்வோம். எல்லாரும் திருச்சியில நீங்க சேர்ந்துருப்போம். இது என்னன்னா சோசியல் மீடியாவோட ஒரு நல்ல பழக்கம், நன்மையே என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பச்சிமன்ற குழுவுக்கும் இந்த நட்புலை அமைப்பு குழுவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணாராயணனுக்கு நல்லா ஜோராவை கை சப்பி கொடுத்துடலாம். கவனசிதற இவங்க வாய்ப்புங்கிறத நாராயணன் நிறைய விஷயம் சொன்னார். ஆக்சுவலா ரிஹர்சல் நிறைய பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. என்னுடைய பிசினஸ்க்கு என்னோட ஃபேஸ்புக்ல நிறைய ப்ரொமோட்லாம் பண்ணியிருந்தா சொல்லியிருந்தாரு. ப்ராபப்ளி உங்க எல்லாம் பார்த்த உடனே
பிசினஸ் ஆல்ரெடி வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அதோட விட்டு பாருங்க. பரவாயில்ல. இப்போ கவனசிதறல் அப்படிங்கிற அணியில பாடி பேசி நம்மள ஒட்டாவி வந்தா கூட தடுக்கக்கூடிய கோமதி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். உள்ளூர் அவர்களுக்கும் இளஜாதி பெருமக்களுக்கும் நற்புலகை குடும்ப அழுக்கை உறக்குவதற்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கள் அணி என்ன பண்ணோம், கண்டிப்பாக இதில் ஜெயிச்சிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தியோட ரொம்ப நன்றியோட கடவுளை எப்படி கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, மாதாபிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம், மாதாபிதா குரு தெய்வம் இப்படி பாடிட்டு வந்தோம். ஆனா அங்க உட்காந்துருக்கோம் மக்களே சரியில்லை. அவங்க ஏதாவது ஏறுமாறாதான் பாடிச்சுவாங்க. எப்படி பாடிச்சுவாங்க, மாதாபிதா குரு தெய்வம் அதில் ஆராய்ந்து தினம் தினம் இருக்க நாள் போவோம், மாதாபிதா குரு தெய்வம் இப்படிதான் நேரமா அவங்க சாமி கும்பிட்டு வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். என் கெஸ்ஸிங் இஸ் கரெக்ட் இல்லையா? அதனால இந்த ஒரு 50-60 வயசுல இருக்கவங்க ரொம்ப இந்த செல் வந்தோன்னா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா கடிகாரம் போச்சு, டார்ச் போச்சு, டேப் ரெக்கார்டர் போச்சு, வடை போச்சு இது அப்படின்லாம் ஃபீல் பண்ணி அந்த 3வது கொல்லிக்கட்டையை நம்ம கையில வச்சிருக்கோம்ல, செல் வந்தோடனே ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கவங்க இப்படி ஃபீல் பண்ணும். ஆனா கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை சிக்கு சிங்குன்னு ஆடுதான். என்னோட தலைக்குள்ள போறதுக்கு என்னோட தலைக்கு வந்து அது கவனச்சிதறல் என்ன பேச போறேன். அதை பேச விடாம பண்ணது என்னோட மக்கள் சுஜாதா. பேசணும்னு ஆர்வமா வந்திருக்கேன். அந்த குழந்தைய போய் நீங்க உட்கார வச்சுக்கீங்க ஃபர்ஸ்ட். அந்த குழந்தைக்குமே எதுவுமே சரியா தெரியல. அது துபாயா அது ஈரானா அப்படின்லாம் தெரியல. எனக்கு நல்லா தெரியும் சுஜா அப்படிதான் இல்லை. ஏன்னா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தா நான் காஃபி இப்போ நான் அழகா போடுவேன், நான் குடிக்கலாம்ல, நான் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்ப பொங்கி வழியை விட்டுட்டானா நமக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிம்ல வச்சிருமா, அதுக்கப்புறம் டீ2ல போடுங்க, சிம் 1லயாமா சிம் 2லயாமான்னு கேட்குறேன். ஒரு ஹெவியா ஒரு டாபிக் பேச சொன்னா பாவமா இருக்கு எனக்கு பார்த்தா. சுஜாவை அப்படின்னா நான் குழந்தையதான் பாக்குறேன் சார். நீங்க தான் ஒரு பெரிய கொண்டு வந்துட்டு. அந்த ஈரான் வந்து அந்த சண்டை போது துபாயில பாம்பு போட்டது உண்மை. சண்டே கிடையாது, சண்டை இல்ல, பாம்பு போட்டது உண்மை. அத அவங்க சொல்றச்சு ஒரு பதக்கத்துல இசாவா சொல்லிருக்காங்க. ஆனா அந்த செய்தி கற்பனை சொல்றாங்க. என்னோட டைம் போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க இப்ப சோசியல் மீடியாவோ என்னென்ன அட்டகாசம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப கொரோனா டயத்தையே நம்ம பார்த்துட்டோம். அந்த சோசியல் மீடியால வர நியூஸ் சாதாரணமா கொரோனால செத்தவங்க ரொம்ப கம்மி. அந்த நியூஸ் எல்லாம் தேவையில்லாம அந்த சோசியல் மீடியால பார்த்து பயத்துல செத்தவங்க தான் ரொம்ப அதிகம் இல்லைங்களா? இப்ப சுஜா கூட சொன்னாங்க நம்ம வந்து ஜூம் மீட்டிங்காக தான் நம்ம ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சோண்டு கரெக்ட். ஆனா அதிகமான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த தேதி இந்த 17க்காக நம்ம 2 மாசமா ஏங்குறோம் இல்லையா? அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் சோசியல் மீடியாவா. ஆனா இதுதான் ஜீவனோட இருக்க வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அப்பதான் 2 மாசம் நம்ம வெயிட் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி இந்த குழந்தைங்களோட படிப்பு அந்த சோசியல் மீடியா பிஃபோர் கொரோனா ஒர்க் பண்ண டீச்சர்ஸ்க்கு தெரியும். நான் கூட கிஃப்டட் அதுல என்னன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் எக்ஸெட்ரா எல்லாமே கொரோனாக்கு அப்புறம் வந்ததுதான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா வந்து ஹோம்ஒர்க் என்ன வந்திருக்குன்னா மல்டிபிளிகேஷன் டேபிள்ல அந்த குழந்தை சொல்லி அதை அனுப்பலாம். ஆனா டேபிள்ஸ்ல மட்டும் எப்போதுமே அந்த பிள்ளைங்க சொல்லாது, கிளாஸ் டீச்சர்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, அந்த அம்மா வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எய்தாப்புல அந்த குழந்தைய நிக்க வச்சுருக்காங்க. அந்த அம்மா தலையில மல்டிபிளிகேஷன் டேபிள் புக்கு அவங்க அண்ணன் பிடிச்சிருக்காரு. அந்த குழந்தை அதை பார்த்து சொல்லுது, அதை வந்து ஸ்கூலுக்கு சென்ட் பண்றாங்க. அப்ப அந்த குழந்தை மேக்ஸ் எப்படி போடும் புரியுதா? அதுவே ரத்தமும் சதையுமா விரலாலும் குரலாலும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்ததுன்னா எந்த சப்ஜெக்டுமே அப்படியே ஜீவனோட உள்ள போகும், கடந்து உள்ளே செல்லும், கடவுள் போல அந்த சப்ஜெக்ட் செல்லும் இல்லையா? அதுதான் அதை வந்து இழந்திருக்கும் ஆன்லைன் கிளாஸ். இன்னும் அந்த ஆன்லைன் சமையல் கூட ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க, பேச்சுலர்ஸ் எல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை சாப்பிடறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அன்னைக்கு பாருங்க அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சமைச்சு பிடிக்கும், ஆனா அவங்க சாப்பிட்டா அவங்களும் பாவம் தான். இப்ப நம்ம சார் கடைசியில உட்காந்துருக்காங்களா, அந்த சார் மாதிரி இருக்கவங்க சமைக்கிறாரு, அந்த வச்சுட்டாரு யூடியூப, அதை பார்த்து சமைக்கிறாரு. எல்லாம் காலேஜ் படி தண்ணி எழுதிட்டு மூடி போடவும் அப்படின்னு சொன்னா இவர் சின்ன ஒரு மூடி தூக்கி போடுற
இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆன்லைன் விஷயம். அதை விட்டுருவோம். அடுத்து செல்ஃபிக்கு வரும். செல்ஃபி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இப்ப தெய்வீக இல்லறம் நடத்துறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னா ஒரு பாட்டு ஒண்ணு அழகான பாட்டு போட்டுக்கிறாங்க. அந்த பாட்டு வந்து டிபார்ட்மெண்ட் வந்துருக்காங்க. எனது உயிரை பார்க்கிறேன், நான் கடவுள் இருப்பை உணர்கிறேன், உன் காலடி தடங்கள் தான் என் வாழ்க்கையாகிறதோ, உனது நிழலாய் தொடருவேன், உன் இதயம் முழுதும் படருவேன், உன் உடம்பிலே உதிரமாய் உயிரில் கலப்பேனோ அப்படின்னு ஒரு பாண்டை போட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏஐல போற மாதிரி இப்பதான் வீட்டு இருக்கும் போல இருக்கு. நம்ம உள்ள போனோம்னா வாடி ஓடி அடி உத நீ என்னடா என்ன சமைக்க சொல்றது இப்படி போயிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், தயவு செஞ்சு இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஒருத்தவங்க இப்படி பார்த்து முடிவு பண்ணிடக்கூடாது. அடுத்து இந்த செல்ஃபி கொடுமை இருக்கு பாருங்க. முந்தைய நாள் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் ஒரு 4 அடி பாம்பு அதை அடிச்சு கையில எடுத்துட்டு வர்றாரு. செல்ஃபி எடுத்தோம்னா அது தாங்க முடியாம இன்னொரு கொத்துது இல்லையா? இந்த மாதிரி நிறைய பரிதாபங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால இப்ப நம்ம டேக் இட் டாஸ்க் அண்ட் டாக் அ சொல்யூஷன். நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், அதுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். சோசியல் மீடியா இஸ் எ வர்ஸ்ட் மாஸ்டர் அண்ட் நம்ம கிட்ட பணிவா இருக்கும். அது கையில நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா போயிடும். அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சோசியல் மீடியாவை பார்த்து அதை தான் நம்ம முடிவு பண்ணி தப்பா இல்லாம நமக்கு அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் நம்ம பக்கத்துல இருப்பாங்க, அவங்கள கேட்டுக்கலாம். நம்மளுடைய நாலேஜ் இருக்கும், சூப்பரான நாலேஜ், அதை பயன்படுத்திக்கலாம். சுற்றுப்புறத்துல இருக்க எல்லாரையுமே அந்த நல்லா அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணி இதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அழகா வாழ்க்கையை நடத்தலாம். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கண்ணி துணை இல்லாமல் வாழலாம், கணினி துணை இல்லாமல் வாழ முடியாது என்கிற இன்றைய உலகத்தில் சமூக ஊடகங்கள் தருவது அத்தனையும் வாய்ப்புதான் அப்படின்னு அணியில பேச வந்திருக்கிறார். ரொம்ப அழகா பேசி முடிச்சுட்டாங்க. இதற்கு பிறகு பேசுவதற்கு என்னவும் பாயிண்ட் இல்லை. ஆனா ஒரு சில காரியங்கள் மட்டும் இருக்கு. நம்முடைய ஜெயகரன் சார் ரொம்ப நல்லா பேசினாங்க. நீங்க எல்லாம் நல்லா கை தண்ணீங்க. அவரு கையில என்ன இருக்குன்னு பாருங்களேன், மொபைல் போன். அவர் மொபைல் போனை வச்சு தேய்ச்சி அவ்வளவு பாயிண்டையும் எடுப்பாரு. அதே பாயிண்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து பேசுவாரா, நாங்க என்ன நாங்க இப்ப ஒத்துக்கணுமா, இது வந்து கவன சிதறல், இது வாய்ப்பு கிடையாதுன்னு. அவர் மட்டும் பெர்ஃபெக்டா அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்துவாராம். இது எந்த வகையில நியாயம்? நீங்க தான் இப்ப எனக்கு முடிவு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மேல வேலை இல்லையா ஐயா, அவங்ககிட்ட முடிவு கேட்குறீங்க. நீங்களும் முடிவு சொன்னீங்க. இவரு போன் யூஸ் பண்ணதுக்காகவே எங்க அன்னைக்கு கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்ல, கூகுள் மேப் பார்த்து போச்சு, அது சுடுகாட்டுக்கு போயிடுச்சு, அங்க போயிடுச்சு, இங்க போயிடுச்சு. நான் தெரியாம கேட்கேன், இங்க நம்ம எல்லாருமே இருக்கோம் இல்லையா, நம்ம எத்தனை பேர் கூகுள் மேப் பார்க்காம இங்க வந்தோம்? அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் கூகுள் மேப் பார்த்தானே வந்தீங்க. அப்ப வீடுங்க இருக்கு, வீடுங்க இருக்கு. உங்களுக்கு தர எல்லாம் வாய்க்கலாம் ஐயா. இந்த வாய்ப்பை எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க பண்ற அநியாயம் தான் எங்களால தாங்க முடியல. 60 ஆண்டு கால ஆட்சி மாற்றம் எப்படி நடந்துச்சு? சமூக ஊடகங்களால் மாறியது இல்லையா? அது எப்படி சொல்ற வாய்ப்பு? அது இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு, இல்லாம இருந்துச்சா? இவருக்கு வைத்துருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் வேற ரொம்ப ஆதரவு. இதனால் வர உங்க எல்லாருக்கும் ஜெயகரன் சார டாக்டர் ஜெயகரனா தான் தெரியும், மருத்துவர் ஜெயகரனா தான் தெரியும். கரெக்டு தானே? இன்னைக்கு இந்த மருத்துவர் ஜெயகரனை பேச்சாளர் ஜெயகரனா மாத்துறதுக்கான உங்க சமூக ஊடகங்கள் தானே இல்லைன்னு சொல்லிட்டு பாப்போம். ஏன் பாப்போம் சொல்லுங்க. அப்போ இவங்க மட்டும் வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திடுவாங்களாம். இவங்க அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வருமானம் போடுறாங்க? நடுவர் ஒண்ணு இல்ல, பட்டிமன்றம் தொடங்குறதுக்கு நாங்க வந்து ப்ரொஃபைல கேட்டோம். மனுஷன் 2 நிமிஷம் வீடியோ கொடுக்குறாரு. அந்த பாயிண்ட் சொல்லியாச்சு, வேற பாயிண்ட் சொல்லுங்க. அதோட இப்படி சொல்லக்கூடாது. அவர் ஊரை ஏமாத்துறாரு, எனக்கு பிடிக்கல சார். இன்னொன்னு,
இந்த சமூக ஊடகத்தின் மூலமா நாங்க செய்யற நன்மைகளை சொல்றோம். தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு. என்னோடு பணிபுரியக்கூடிய ஒருத்தவங்க அவரை மாட்டிக்கிட்டான். அவரோட போன்ல சார்ஜும் இல்லை. அவங்க பண்ணதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அவங்க உடனடியா அந்த ஆபீஸ் குரூப்ல வெள்ளம் தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு, தயவு செய்து காப்பாத்துங்கன்னு மெசேஜை போட்டுட்டு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு லொகேஷனை மட்டும் ஷேர் பண்ணிட்டு விட்டார். அதனால் உடனடியா ஆபீஸ்ல இருந்து 2 நண்பர்கள் போய் அந்த 2 உயிர்களை காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையா? ஆனா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஜெயகரன் சாருக்கும் கோவாலி மேடத்துக்கும் அந்த நல்லது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்ரீவித்யா மேடம் அப்படிதான். அது அந்த குழந்தை கண்டிப்பா அது அந்த குழந்தை விழுந்து இறந்து போச்சு. நடுவர் அவர்களே, அது இதுல விட முக்கியமா என்ன, நாட்டு போடுறதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சா. நீங்க நாட்டு போடுறது வேற எதையுமே பார்க்காது இல்லையா? நடுவர்களே, இவங்க பாக்குறது எல்லாமே மோசம். இவங்க ஃபுல்லா திருச்சாவை பார்த்தா திருச்சா வருது, திருச்சிராப்பள்ளியை பார்த்தா திருச்சிராப்பள்ளி வரப்போகுது. நீங்க பாக்குறதெல்லாம் தப்பு தப்பா பாத்துக்கிட்டு நீங்க சமூக ஊடகங்களை குறை சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நட்புகள் எல்லாமே இன்ஸ்டா வழி கிடைச்சிருக்கு. வாட்ஸ்அப்ல உறவுகளை கொண்டாடுறோம், பேஸ்புக்ல குடும்பமா தொடர்றோம், கூகுள் மீட்ல தான் நம்ம எல்லாமே சந்திக்கிறோம், ஜூம் மீட்ல தானே நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய ஜெப்டோ, பிளிங்கிட், பல சர்க்குவாங்க பயன்படுத்துவோம் இல்லையா? இப்படி எத்தனை ஆப் சமூக ஊடகங்களை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நடுவர்களே, கடைசியாக ஒரு 4 கேள்விகளை கூட நான் கேட்டுக்கிறேன். யாருக்கு? நம்ம எல்லாருமே நான் கேட்கிறேன். கடைசியாக உங்களுடைய இபி பில் கெட்டதுக்கு யாராவது வரிசையில போய் நின்னது எப்போ ஞாபகம் இருக்குதா? எல்லாரோட இபி பில் எப்படி கட்டுறோம்? ஆப்ல தானே கட்டுறீங்க. அப்புறம் அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க. மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், அதெல்லாம் எப்படி பண்றீங்க? மொபைல் ஆப்லயா தானே பண்றீங்க. உங்களுடைய பேங்குக்கு கடைசியா நீங்க எல்லாம் எப்போ போறீங்க? ஒரு சின்ன சொடுக்கு போட்டா நம்ம வீட்டுக்கு நமக்கு பணத்தை தரக்கூடிய அளவிற்கு மொபைல் ஆப், பண பரிமாற்றத்துக்கான வங்கி ஆப் வந்திருக்கா இல்லையா? அதையெல்லாம் இவங்க பயன்படுத்துவாங்களா? இப்போ ஆப்போசிட்ல பேசுவாங்க. ஒண்ணு இல்ல, கொரோனா காலம் வந்துச்சு. இந்த கொரோனா காலத்துல குழந்தைகள் எல்லாம் ஆன்லைனுக்கு அடிக்ட் ஆகிட்டான். கொரோனா காலத்துல எத்தனை குழந்தைகள் ஆன்லைன் கிளாஸ்னால காப்பாற்றப்பட்டாங்க. நடுவர்களே, நீங்க எல்லாம் அந்த குழந்தைகளுக்கான எஜுகேஷன் ஆன்லைன் கிளாஸ் சொல்றீங்களா? ஆமா நடுவர்களே, நம்முடைய பயிற்சி அவங்களை காப்பாத்திட்டு இப்ப அவசரப்படுறாங்க. பாஸ் போட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த நேரடி பயிற்சி கொடுத்துருப்பீங்க. அன்னைக்கு ஆன்லைன்ல பயிற்சி கொடுக்க படிக்கிறீங்களா இல்லையா? அன்னைக்கு அப்ப அது ஆன்லைனோட உதவி தானே, சமூக ஊடகங்களோட உதவி தானே. அது மட்டுமா, எல்லாத்தையுமே படித்த இளைஞர்களுக்கான பிசினஸ் ஆன்லைன்ல இன்னைக்கு எத்தனை பேர் பண்றீங்க? எத்தனை பெண்கள் படித்து விட்டு வீட்டுல இருந்தாலும் MBA, MCA பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்ச பெண்கள் ஆன்லைன் பிசினஸ் மூலமா எப்படி சம்பாதிக்கிறீங்க? அதுக்கெல்லாம் உங்களுக்கு இறக்கிட்டது இது சமூக ஊடகங்கள் தானே. அது மட்டுமா, குழந்தைகள், முதியவர்கள் வீட்டுல இருக்காங்க, வேலை மாற்றவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களை எல்லாம் வீட்டுல பத்திரமா இருக்காங்களான்னு போன்ல, வீடியோல, ஆப்ல செக் பண்ணிக்கிறோமா? அப்ப சமூக ஊடகங்கள் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு தத்திருக்கு. அதையெல்லாம் விட்டு சமையலறை சரியில்லை, சமைக்கிறது சரியில்லை. நடுவரவுல உண்மைதான், நாங்க ஒத்துக்கிறோம். இன்றைக்குள்ள காலத்துல நாங்க யூடியூப் பார்த்து ஆணும் பெண்ணும் சமயம் அப்படின்னு சமைக்கிறோமா இல்லையா? அது மட்டுமா? பொய் சொல்றீங்க. நீங்க சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னீங்க. தெரியாது, ஆனா என்ன மனைவி கூட சேர்ந்து செய்வேன் கூட. அது மட்டும் இல்ல, இந்த யூடியூப் வழியா பார்த்து இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு சமையலறை இல்லா வீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமையலறை இல்லா வீடு மூலமா இந்த சமூக ஊடகங்களின் வழி நாங்க ஏராளமான சமையல் தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோமா இல்லையா? எப்படி எங்க வீட்டுக்கெல்லாம் செப்டோ, சுமாட்டோ, சுக்கின்னு வந்துகிட்டே இருக்குதா? உண்மையாக சமூக ஊடகங்கள் வழிகள் தான் எங்களுக்கு ஏராளம் தருது. இவ்வளவு சொல்லியும், இத்தனை எடுத்துக்காட்டுகள் சொல்லியும் இவங்க எல்லாம் சம்மதிக்கவில்லை அப்படின்னா நடுவர்களே, இவங்க 3 பேரும் பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த செல்போன்களை வாங்கி அதை உடனடியாக எங்களுடைய அணிக்கு, அதுவும் குறிப்பாக டாக்டர் ஜெயகரன் அவருடைய விலை உயர்ந்த செல்போனை எனக்கு பரிசாக அளித்து சமூக ஊடகங்கள் வாய்ப்பை தருகிறது என்கிற தெளிவான தீர்ப்பை இவர்களுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் தனி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 2 அணிகளே ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. இருந்தாலும் இதை சம்ம பண்ணி பேச வேண்டிய விஷயம். நான் பேசச்சு இவங்க பக்கம் பேசச்சு இவங்க பக்கம் பேசுற மாதிரி இருக்கும், அவங்க பக்கம் பேசச்சு அவங்க பக்கம் பேசுற மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் இதை தொகுத்து ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த வகையில பார்க்கச்சு இதை நான் பொதுவா சொல்றேன். ஏன்னா சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது வாய்ப்புகளை கொடுக்கறதுங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னோட லைஃப்லயே நான் பார்த்துருக்கேன். நான் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
ஸ்ரீ ரவிசங்கர் 2000 பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் டச் விட்டு போச்சு. எதாச்சியா Facebookல பார்த்தப்போ அதுல எனக்கு ஒரு லிங்க் கிடைச்சது. அவங்க ஆன்லைன்ல கண்டினியூஸா ஒரு 40 days நீங்க பண்ணலாம், நாம சொல்லி தரோம் அப்படின்னு. ஸோ அந்த பயிற்சியை நான் பண்றச்சு அவரை வலிமையும் கூப்பிட்டேன். ஏமா எனக்கு முன்னாடியே நீ ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்ணியே வா, என்ன உங்களுக்கு தான் வேலை இல்லை, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் அது வந்து 3 ஸ்லாட், 7 o'clock ஆஃப்டர், மத்தியானம் 11 o'clock, அப்புறம் ஈவினிங் 7 o'clock. இந்த 3 டயத்துல எப்போனாலும் இது பண்ணிக்கலாம், ஃபிளெக்சிபிளா இருக்கும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது சுதர்சன் கிரியா எவ்வளவு எஃபெக்டிவ் அப்படிங்கிறது. தொடர்ந்து பண்ணது இப்போ அவங்க என்ன பண்றாங்க, குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி கிரியேட் பண்ணி பண்ண மறந்த விஷயங்களை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இந்த கவன சிதறல்னு பார்க்கச்சே இது எப்படி இருந்ததுன்னா, கவன சிதறல்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு காலத்துல வந்து பசங்க எழுதுவாங்க, படிப்பாங்க, சத்தம் போட்டு படிப்பாங்க. இப்ப அதெல்லாமே காணாம போயிடுச்சு. அந்த படிக்கிற ஹேபிட்டே சுத்தமா போயிடுச்சு. அந்த இப்போ டிடி ரங்கராஜன் ஒருத்தர், அவர் ஒரு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் போடுறாரு. அவர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு நீங்க 5 விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் சக்தி சிறப்பா இருக்கும். கொஞ்சம் கணக்கு போடுங்க, கொஞ்சம் எழுதுங்க, கொஞ்சம் பேசுங்க. இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஸோ நம்ம இதை எப்படி பார்த்துறேன்னா, சமூக ஊடகங்கிறது உப்பு மாதிரிங்க. நீங்க 2 நிமிஷமா 3 நிமிஷமா எனக்கேவா சூப்பர். சமூக ஊடகங்கிறது உப்பு மாதிரிங்க. உப்பு இல்லாம சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆனா உப்பு ஜாஸ்தியா போச்சுன்னா உப்பு இல்லாம இங்க பார்த்து கேட்கும், அந்த பார்த்து கேட்கணுமா? இல்ல இங்கேயும் வரணும். இப்ப என்ன பண்ணலாம், மொபைலும் வேணும், ஆனா இங்க ரொம்பவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு. நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் இங்க ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மொபைல்லயும் முழுசா முழுகாம மறந்து போன பல விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தலாம். கொஞ்சம் படிக்கலாம், படிக்கிற ஹேபிட் வந்துன்னு வச்சுங்களேன், மொபைல்ல பாக்குறது கொஞ்சம் குறையும். அதே மாதிரி மொபைலை கட் பண்ணிட்டு டிவியில வேற நல்ல விஷயங்கள் பாக்குறதுன்னு வச்சுக்கலாம், இல்ல ரேடியோல நல்ல விஷயங்கள் கேட்கறதுன்னு வச்சுக்கலாம். நீங்க எப்ப படிக்கிறீங்களோ, எப்ப கேட்கறீங்களோ, 3வது ஒரு விஷயம் உங்களே அறியாம பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எழுதுறீங்க. கொரோனா காலத்துல எங்களுடைய நிக்கில் பவுண்டேஷன்ல ட்ரைனிங் நாங்க எங்கேயுமே போய் எடுக்க முடியாம ஒரு காலகட்டத்துல எங்களுடைய நிக்கில் பவுண்டேஷன் பவுண்டர் தெரியும், அந்த லட்சுமணன் தெரியும், நாகலிங்கம் சார். அப்பா நாகலிங்கம் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு டெய்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருவாரு. நாங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டு அனுப்புறோம். அது 21 நாள் பயிற்சின்னு ஆரம்பிச்சோம். அது ஆரம்பிச்ச டேட் 25 மார்ச் 2020. எனக்கு பேத்தி பிறந்தது 18 மார்ச் 2020 வேலூர்ல. தொடர்ந்து இன்னி வரைக்கும் 2344வது எபிசோட் போட்டு உட்கார்ந்து 2 பேர் தான் நான் ஒருத்தர் தொடர்ந்து பண்ணிட்டோம். இது எனக்கு வாய்ப்பா எப்படி மாறிச்சுன்னா, நான் முதல்ல பேசுனத அப்பாவுக்கு அந்த குரூப்புக்கு மட்டுமே போட ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜ்ல அதை க்ளோஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் நாங்க ஒரு 5 பேர் மட்டும் போட்டுட்டு இருந்தவங்களுக்காக அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து ஜெயக்குமாரும் நானும் தொடர்ந்து போட்டுட்டே வரோம். இது நான் என்ன பண்ண, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு பாட்காஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல போட ஆரம்பிச்சேன். அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டுங்க, பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க. எவ்வளவு கொடுப்பீங்கன்னு, 5000 தரேன் அப்படின்னாங்க. சரின்னு போனேன். அங்க போய் பேசினேன். 15 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து எனக்கு கவர் தான் கொடுத்தாங்க கையில. நான் எப்பவுமே அந்த கவர் அங்க ஓபன் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு வந்து என் மிஸ்ஸஸ் கொடுத்தேன். என் மிஸ்ஸஸ் அந்த கவரை பார்த்து, என்ன இப்படி ஆயிடுச்சுவாங்க, என்ன ஆச்சுன்னு, 7000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அப்புறம் எனக்கு டவுட் இருந்துச்சு. அந்த பிஆர்ஓக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க எனக்கு 5000 தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. இல்ல நீங்க பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் போட்டோம். அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பேசுறாரு, நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அது கூட ஒரு 50% சேர்த்து கொடுத்துருங்க, அது மட்டும் தான் யூஸ் கொடுத்து அவர் சீக்கிரம் தான். ஸோ இது வாய்ப்பா பயன்படுத்துறது நம்ம கையில இருக்கு. கவன சிதறல்னு நினைச்சா கவன சிதறல் தான். அளவா பயன்படுத்தினோம்னா இந்த சமூக ஊடகங்களை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், டாக்டர் கண்ணன் பேரு. அவர் முடிச்சிட்டேன், இதான் இதோட முடியுது. பேசவே மாட்டோம், பேச மாட்டேன்ட்டு அழகா பேசுறீங்க. ரைட், எனக்கு சொன்ன டைம் இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. அவர் வந்து Facebook பாக்குற டைம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்துல அவருக்கு நாங்க ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தோம்னா கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ
கையில இருக்கிற பிளாஸ்டிக் கார்டு மாதிரி கிரெடிட் கார்டு மாதிரி உங்க மொபைல் வச்சுங்களேன். ஸ்பெண்ட் பண்ணச்சே கொஞ்சம் திங்க் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள் தருவது வாய்ப்புகள் தான். அந்த கவன சிதறல்களா நம்ம தாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை சொல்லி வாய்ப்புக்கு பட்டிமன்றம் இதுவே முடிவு. அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு